வண்டி எப்படி இருக்குது? செகண்ட் ஹேண்டில் நான் இப்போதைக்கு வாங்கின கார். நான் எதிர்பாராத டைமில் எதிர்பாராத குவாலிட்டியில் எதிர்பாராத ப்ரைஸில் கிடச்ச வண்டி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லான்ச் ஆகி 2010 லான்ச் ஆகிருக்கு. 15 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு லைஃபே முடிஞ்சிட்டு. இது வந்து 2010 மாடல். இப்போ 2025 இந்த வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கண்டிஷனில் தான் வண்டி நம்ம கை கிடச்சி வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்லுக் எல்லாமே எப்படி இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அது வந்து பெருசாக மைனூட்டாக பார்த்தா மட்டும் தெரியும், மற்றபடி வேறு எந்த குறையுமே கிடையாது. இதோட வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டியோட லெஃப்ட் சைட் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஃப்ரெண்டு. நீ சொல்கிறது புரியுது. ரெண்டு சைடில் எனக்கு தெரியாமல் இருக்குது. இருந்தாலும் வீடியோவில் சும்மா விடக்கூடாதுல்ல. இது வந்து வண்டியோட ரைட் சைட் லுக். வண்டியோட டயர் கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% இருக்கும். இது வண்டியோட ரியர் லுக் எப்படி இருக்குது. பீட்டில் ஹைலைட்டே வண்டியோட ரியர் லுக் தான். தாறுமாறாக இருக்கும். இந்த வண்டிக்கு இப்போ லுக்கு கொடுத்து செவரோட அப்போவே அசைச்சிருப்பாங்க. சூப்பர் லுக்கு. ரியரும் சரி ஃப்ரெண்டும் சரி. ஃப்ரெண்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வண்டி மாதிரி தெரியாது, பெரிய வண்டி மாதிரி இருக்கும். கிட்ட வந்து பார்த்தா தான் இது சின்ன வண்டி மாதிரி தெரியும். கொஞ்சம் பாருங்கள். இப்போ நான் காணி கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி வந்து சின்ன வண்டி மாதிரியே தெரியாது, பெரிய வண்டி மாதிரி இருக்கும். வண்டியை கிட்ட நெருங்க தான் வண்டி சின்ன வண்டி ஃபீலே கொடுக்குற. மற்றபடி வண்டியோட ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது சின்ன வண்டி ஃபீலே கொடுக்காது, பெரிய வண்டி மாதிரி இருக்கும். வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் சிலிண்டர் ஹெட்டில் வந்து வேலை பார்த்துருக்கு. இந்த பேஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். பொதுவாக வந்து வண்டி வந்து திரும்ப வேலை பார்த்துருங்க அப்படின்னா வண்டி வந்து நல்லா இருக்குன்னு அப்படி அர்த்தமே கிடையாது. நல்ல ஒர்க் ஷாப்பில் நல்ல மெக்கானிக்கிட்ட கொடுத்துன்னு வேலை பார்த்தாங்க அப்படின்னா வண்டி வந்து புது வண்டி மாதிரியாக இருக்கும். சில வண்டிகள் அதோட நல்லாவும் இருக்கும். அதனால் வண்டி வேலை பார்த்த வண்டியில் வந்து பயப்படாதீங்க. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு இன்ஜின் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேலை பார்த்த வண்டியாக இருந்தால் கூட தாராளமாக நம்பி வாங்கலாம். எனக்கு இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லாயிருக்கு. புகை அடிக்கல, எதுவுமே பண்ணல. இந்த ஆயில் இந்த லெவல் பார்ப்போம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஆயில் வந்து செக் பண்ணுவாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு. அதில் கூட எனக்கு ஆயில் தெரியவே இல்லை, புகை அடிக்கல, நல்லாயிருக்கு வண்டி. வண்டியோட மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹைவேல வந்து அதிகபட்சம் 15 தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கல. சிட்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா 10 தான். 10 அதிகபட்சம் 11, 10னே வச்சுக்கோங்க. பெருசெல்லாம் மைலேஜ் கிடைக்கல. ஆனால் 1400 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின் இந்த மைலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. வண்டி வந்து இந்த இன்ஜினுக்கு ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் தான். குறை சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே. வண்டியோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 10 வருஷம் ஆன வண்டி இந்த கண்டிஷனில் இருக்குது. நீங்களே பாருங்கள். இதோட கமாண்ட் எல்லாமே நீங்களே சொல்லுங்கள், கருத்து எல்லாமே நீங்களே சொல்லுங்கள். வண்டியோட ஏர் ஃபில்ட்ரு புதுசாக போட்டிருக்கு. வேறு மற்றபடி இன் கம்பார்ட்மெண்ட் இவ்வளோ தான். வேறு மற்றபடி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இதோட கண்டிஷன் எப்படி, அவுட்லுக் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வண்டியோட பேனரில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் ப்ரூஃப் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்கு. இது இன்னுமே நல்லா இருக்குது. எங்கேயுமே சில வண்டிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. சவுண்ட் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரில நல்லா இருக்குது. 2010 வண்டி இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருக்கு. செவர்லெட் ஜென்ரல் மோட்டார் குரூப்லேருந்து இப்படி ஒரு வண்டி வந்திருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் செவர்லெட் வந்து இந்தியாவை விட்டு போனது ஒரு பெரிய வருத்தம், பெரிய குறை. ஏன் அப்படின்னா ஜென்ரல் மோட்டார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்டை செவர்லெட் வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு பீட்டாக இருக்கட்டும், க்ரூஸாக இருக்கட்டும், க்ரூஸ் எல்லாம் தாறுமாறான வண்டி. உங்களுக்கே தெரியும், பாக்கெட் ராக்கெட் அப்படி வச்ச வண்டியெல்லாம் வந்துச்சு, தவிராமல் வந்துச்சு. எல்லாம் நல்ல வண்டி. இவ்வளோ நல்ல வண்டி வந்து இந்தியா விட்டு போனதுக்கு ரொம்ப வருத்தம், கஷ்டமாக இருக்குது. திரும்ப வந்து நல்லாயிருக்கும், ஆனால் திரும்ப வர மாதிரி வாய்ப்பு தெரியல. திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும். இப்படி ஒரு பிராண்ட் வந்து இந்தியா விட்டு போனதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வண்டியோட இன்டீரியர் பற்றி பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா எடுத்தோன்னு எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஸ்பீடாமீட்டர் கண்ட்ரோல் இருக்குல்ல, இதுதான். ஏன் அப்படின்னா இது வந்து டேஷ்போர்டோட அட்டாச்சாக இருக்காது, தனியாக இருக்கும். தனி சிங்கிள் பீஸ் மாதிரி இருக்கும். இதோட லுக் வந்து சில பேருக்கு பார்க்க பிடிக்காது. வண்டி வந்து ஆசைப்பட்டு வாங்கியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மோட்டர் பைக்கில் இருக்கிற மாதிரி ஒரு கன்சோல் இருக்கும். இதில் வந்து நிறைய இண்டிகேஷன்லாம் இருக்குது. இண்டிகேஷன் லெவல் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா. இப்போ ஒரு இது ஏதோ சொல்லுவாங்களே, இது வந்து டிஜிட்டல் மீட்டர், இது வந்து அனலாக் மீட்டர். இது அனலாக் மீட்டர், இது வந்து டிஜிட்டல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு மட்டும் வரும், மற்றபடி எல்லாமே டிஜிட்டலில் இருக்கும். அப்புறம் மற்றபடி வண்டியோட ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டம் இது தான். சிடி பிளேயர் இது அப்படின்னா வண்டியோடு வந்தது. இவங்க வந்து மாற்றிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக ஏதோ ஒன்று சிஸ்டம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு கலத்திட்டு திரும்ப பழைய சிஸ்டமாக மாட்டி வச்சுருக்கு. வண்டியோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 2010 வந்தது. ஸ்பீக்கர் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் வந்து சவுண்டு கூட நான் எழுது அதை மாற்றணும். வேறு மற்றபடி டேஷ்போர்டோட லுக்கை பாருங்கள். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. இது வண்டி ஆன் பண்ண உடனே வண்டியோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இது வந்து இந்த வண்டியில் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா வண்டியோட வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்டி, இது டாப் என்னன்னு தெரியல, ஆனால் நிறைய ஃபீச்சர் இருக்குது.
வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்டில் மட்டும்தான், ரியரெல்லாம் கிடையாது, ஃப்ரண்டில் மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் வந்து ஃப்ரண்டில் மட்டும் தான் ரியர் ஏசி வெண்ட் வந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி காரில் போனால் மட்டும்தான், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் போனால் மட்டும்தான் ரியர் ஏசி வண்டி வந்துச்சு. இந்த டைமில் ஃப்ரண்ட் ஏசி வெண்ட் மட்டும் தான் வந்துச்சு. வண்டியில் வந்து 4 விண்டோமா பவர் விண்டோ. டிரைவர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 விண்டுக்கான கண்ட்ரோலும் கொடுத்துருக்கு. வேறு மற்றபடி எல்லா விண்டிலையுமே தனித்தனியாக அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. அடுத்து ரியர் சீட்டுக்கும் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். வீட்டில் வந்து மேலே தான் பேக் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாக் கொடுத்துருக்கோம். இது ரியர் சீட்டோட 2010 வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியர் சீட்லேருந்து பார்க்கும்போது வண்டியோட டேஷ்போர்டோட லுக் இப்படி தான் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். 2010 இப்படி ஒரு டிசைனில் வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த வண்டி இப்போ எனக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கார் கிடைச்சது அப்படின்னா பெட்ரோல் வண்டியாக தான் நம்பி வாங்க. பீட்டை பொறுத்தளவுக்கு டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெட்ரோல் வண்டினா பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா பெட்ரோல் வண்டியில் சீக்கிரம் வேலையும் வராது. அதனால் பெட்ரோல் வண்டி கிடைச்ச அப்படின்னா வண்டியோட கண்டிஷன் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் இந்த கண்டிஷனில் ஒரு செவரல் பீட் கிடச்சி அப்படின்னா பெட்ரோல் வண்டியாக இருந்தால் தாராளமாக வாங்கலாம். டீசல் வண்டி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உங்கள் கண்டிஷன் பார்த்து, வண்டியோட கண்டிஷன் பார்த்து, உங்களோட தேவையை பார்த்து வண்டி எடுங்க. இதுதான் நான் வாங்கின செவரல் பீட்டோட ஓவரால் ரிவ்யூ. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், நிறைய பாயிண்டை மிஸ் பண்ணியிருப்பேன். அது போக எதுவும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போக போக அடுத்த வீட்டில் திருத்திக்கலாம். இந்த காரோட அவுட்லுக், அது போக காரோட இன்டீரியர், காரோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன பொறுத்தளவுக்கு வண்டியோட கண்டிஷன் வந்து இந்த பட்ஜெட் நல்லாவே இருக்குது. கடைசி வண்டியோட ரேட்டு சொல்லலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ எடுத்துக்காங்க. வண்டியோட டீட்டெயில் பார்த்துவாங்க. செவரல் பீட்டு எல்டி மாடல், 2010, தேர்ட் ஓனர், பெட்ரோல் வண்டி, TN75 மார்த்தாடு ரிஜிஸ்ட்ரேஷன், 1,43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதை நான் காணிக்கவே இல்லை, மறந்துட்டேன், மன்னிச்சவங்க நண்பா. அடுத்து வண்டியோட எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2025 வரை வேல்யூட் இருந்து. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. வண்டியோட ரேட்டு 1,35,000. இதுதான் வண்டியோட ரேட்டு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 10,000 கம்மி பண்ணி வாங்கினேன். அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்குது. வேலை இப்போ தான் பார்த்துருக்கேன், ரொம்ப கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நல்ல கண்டிஷனில் வண்டி கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த வண்டியோட ரேட்டை பற்றி, வண்டியோட கண்டிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வண்டி இந்த ப்ரைஸுக்கு வாங்கினது ஒர்த்தா அப்படிங்கிறத, 1,25 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டியோட கெப்பாசிட்டி ஒர்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் வண்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல வண்டி எனக்கு தெரியுது. மற்றபடி உங்களுக்கு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிஷன் பாருங்கள். இதே மாதிரி வண்டி கிடைச்சது அப்படின்னா எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் நண்பா. இந்த ரிவ்யூ அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் கார் ரிவ்யூ தமிழ்.